நேர்களை முக்கிய செய்தி. சென்னையிலிருந்து பாபநாசம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சியை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரம்பலூர் அருகே தீப்பிடித்து எரிந்த நிலையில் பயணிகள் அனைவரும் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் தப்பியிருக்கின்றனர். பெரம்பலூர் அருகே தீப்பிடித்த எரிந்த நிலையில் தற்பொழுது அந்த பேருந்தானது காணப்படுகிறது. பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தனியார் ஆம்னி பேருந்தில் திடீரென பிடித்த தீயால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவியிருக்கிறது. சென்னையிலிருந்து பாபநாசம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தில் திடீரென தீப்பிடித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். உடனடியாக அவர்கள் வெளியேறியதால் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையிலிருந்து பாபநாசம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்தில் திடீரென தீப்பிடித்த சம்பவமானது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெடுஞ்சாலையில் இந்த தீ விபத்து சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக பயணிகள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் அருகே தீப்பிடித்து எரிந்த நிலையில் பயணிகள் அனைவரும் உடனடியாக கீழே இறங்கியதால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் உயிர் தப்பியிருக்கின்றனர். பயணிகள் அனைவரும் அந்த தனியார் பேருந்து தீப்பிடித்த உடனேயே அதிலிருந்து வெளியேறியதால் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு தீயணைப்பு துறையினர் விரைகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். நேற்றைய தற்பொழுது நாம் திரையில் பார்த்து கொண்டிருப்பது பெரம்பலூர் அருகே நெடுஞ்சாலையில் தனியார் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்த காட்சியை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்தோம். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் நல்வாய்ப்பாக அவர்கள் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பியதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.